ஹாய் ஹலோ வணக்கம் மேன், வெல்கம் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்க அசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், தெரியாத தகவல்கள் அடிப்படையில நிறைய கருவிகளையும் அந்த கருவிகளுடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப பிரத்யேகமா வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் இந்த கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சி. சோ இந்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காகவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் as well as segments லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறோமோ அந்த ப்ராடக்ட்டோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம கூட டீடைலா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோன் அரீனா, தி எக்ஸ்பர்ட். அவர் கூட தான் பேச போறோம். ஹாய் வருண். ஹாய் அஜய். சோ வருண், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்? இதுதான் வந்து நம்ம Asus Pad Phone Mini. சோ இத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ட பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா 7-inch டேப்லெட் அண்ட் 4-inch டிஸ்பிளே உள்ள போன். சோ நல்லா பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. என்னன்னா இதே நீங்க போனா யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து ஆக்சுவலி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இந்தியா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டுவல் சிம்மும் இருக்குதுல்ல. டுவல் சிம் ஃபங்க்ஷனாலிட்டி. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவல் போன் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப காம்பாக்டாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு. அண்ட் இதுதான் வந்து பேட் போன் மினி, போன் பார்ட் ஆஃப் த பேட் போன் மினி. சோ இது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஒரு 4-inch ஸ்கிரீன், ஒரு Snapdragon 400 ப்ராசஸர், ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒரு டீசென்டான ஸ்பெக்ஸ் தான். அண்ட் இது என்னன்னா நீங்க லைக் இதுல டாக் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது போன்ல இப்படி டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பெரிய ஸ்கிரீன் வேணும், உங்களுக்கு டேப்லெட் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பீப் ஆகும். இன்சர்ட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டேப்லெட்ல அதே மெசேஜ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ இது மெசேஜிங் பண்ணுமா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் டேப்லெட் கனெக்ட் பண்ணா எனி அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரௌசர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் ஓபன் பண்றோம். ஸோ நீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேப்லெட் வெளியே எடுத்துன்னு போக விரும்பல, ஸோ நீங்க வந்து போனை மட்டும் தான் எடுத்துன்னு போகணும் விரும்புறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போன்ல அதே வெப் பேஜ் ஓபன் ஆகும். ஓகே. சோ நிறைய பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீச்சர். ஆட்டோமேட்டிக்கா லைக் அந்த ஸ்விட்சிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்குது. அண்ட் சோ லைக் பாத்தீங்கன்னா இதுல லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டுவல் சிம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ஸோ டுவல் சிம் கார்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா 2 சிம் கார்டு அதில் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் டேப்லெட்டா யூஸ் பண்ணலாம், போனாவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதனால வந்து உங்களுக்கு லைக் 7-inch இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து நீங்க ஒரு ஈஸி டு கேரி ஃபார்ம் ஃபேக்டர். பழைய பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப கொஞ்சம் லைக் 10 inch பல்ஜியா இருந்துச்சு. அண்ட் இது வந்து 7-inch பண்ணதுனால கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இதை நீங்க சார்ஜ் பண்ணணும். ஆக்சுவலி ஒன்று பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்னன்னா நீங்க டேப்லெட்டை வச்சு போனை சார்ஜ் பண்ணலாங்க. ஓகே. ஸோ டேப்லெட்குள்ள பேட்டரி இருக்கு. பட் என்னன்னா டேப்லெட் தனியாக யூஸ் பண்ண முடியாது. சேம் கான்செப்ட் தான். டேப்லெட் வந்து மோர் ஆஃப் டிஸ்பிளே அவுட் மாதிரி தான், டாக் மாதிரி தான். சோ இது வந்து நீங்க தனியா யூஸ் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கலா இப்ப நம்ம வந்து போன்ல இப்ப சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு, நம்ம வந்து போன் வந்து பிளக்ல சொருவிட்டாலும் நம்ம இத டாக் யூஸ் பண்ணி சொருவிக்கலாம். பட் இதுல நம்ம வந்து சார்ஜ் ஏத்தி வைக்கலாம். இதுலயும் போட்டுருக்கு, இதுலயும் சார்ஜ் பண்ணலாம், போனையும் தனியா சார்ஜ் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த போன் வந்து இந்த டாக்குள்ள ஃபிட் பண்ணா சார்ஜிங் போட்டோம்னு வைங்களேன், போனும் சார்ஜ் ஆகும், டேப்லெட்டும் சார்ஜ் ஆகும். நீங்க போனை மட்டும் சார்ஜ் பண்ண விரும்புனீங்கன்னா தனியா போனையும் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ரொம்ப ஒரு ஐபோன் அந்த சைஸ்ல தான் இருக்குது ரொம்ப. ஓகே. பட் நான் ஒரு காம்பாக்டா இருக்கு. அண்ட் நீங்க பிரைஸ் கேட்டாதான் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து அரௌண்ட் 20-25,000 குள்ள தான் இருக்கும் பிரைஸ் இந்தியாவுக்கு வரும்போது. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. பட் இப்போ இன்டர்நேஷனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20-25,000 தான். சோ அந்த பிரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க Asus. ஒரு தைவானீஸ் கம்பெனி ஆக்சுவலி Asus. சோ நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம், பேட் போன், அந்த Zen புக் அதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வரப்போகுது. இப்போதைக்கு 4.3 ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் Snapdragon 400 ப்ராசஸர் அண்ட் ஒரு டீசென்ட் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா வித் ஃபிளாஷ், லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கு. ஃப்ரண்ட் கேமும் இருக்கு. அண்ட் நீங்க ஆக்சுவலி இது பேக் கவரை ரிமூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ இது பேக் கவர் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உள்ள சிம் கார்டை லைக் இன்சர்ட் பண்ணணும். ஓகே. சோ ரிமூவல் கேसेस ரிமூவபிள் எவ்வளவு ஸ்லிம்மா பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இதுல மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட்டா இருக்குங்க. ஓகே. சோ அண்ட் நீங்க வந்து சிம் 1 சிம் 2 இருக்கு. அண்ட் ரிமூவபிள் பேட்டரியும் இருக்கு. ஓகே. சோ அதனால வந்து 2 சிம் கார்டு இருக்கான மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால இது ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபீச்சர் செட் இருக்கு போன்ல. ஓகே. ஒரு இப்போ பாத்தீங்கன்னா வந்து Asus நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபோன் பேட் வந்து பெரிய இன்ச்சஸ் இருந்துச்சு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 inches இருந்துச்சு. அண்ட் ப்ராடா பல்ஜியாவும் இருந்துச்சு. பட் இது அவங்க காம்பாக்டா 7 inchesல போட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க.
ஓகே ஃபைன். சோ மத்தபடி இந்த Asus phone padல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ப்ராசஸர் வைஸ்ல என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு தி ஓல்ட் வெர்ஷன்? சோ பழைய Asus பேட் ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் மோர் ஓவர் ஹை எண்ட் ப்ராடக்ட்டா இருந்தது. சோ அவ்வளவா வந்து அவ்வளவு ஹிட் ஆகல மார்க்கெட்ல. ஆனா Asus என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி காஸ்ட் கம்மி பண்ணிடுவோம் அண்ட் சைஸையும் கம்மி பண்ணுவோம். ஸோ ரீதிங்க் பண்ணிருக்காங்க ப்ராடக்ட். அதனால தான் பேட் ஃபோன் மினி. அண்ட் நிறைய பேர் இவ்வளவு பெரிய போனை கேரி பண்றோம், 2 ஃபோன் நம்பரையாவது கேரி பண்ணலாமே, டுவல் சிம் நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஃபீச்சர். அதனால வந்து Asus வந்து டுவல் சிம் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் சைஸை கம்மி பண்ணிட்டாங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ கம்மி பண்ணிட்டாங்க. 20-25,000 இது ஒரு பியூட்டிஃபுல்லான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகே பேட் ஃபோன் மினி. ஸோ இந்தியா கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வந்து ஒரு டேப்லெட்டும் போனை கேரி பண்றதுக்கு தவிர ஒரே ப்ராடக்டா கேரி பண்ணதான் விரும்புவாங்க. ஓகே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம Asus phone padல பாத்தீங்கன்னா நம்ம இந்த போனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் as well as டேப்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மத்தபடி இப்போ வந்து இப்போ நார்மல் டேப்லெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைப் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் ஆகும் அண்ட் மத்தபடி கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து போன் கம்பேர் பண்ணும்போது டேப்லெட்ல எக்ஸ்ட்ரா நிறைய சப்போர்ட் ஆகும். பட் இதுல வந்து போன்ல இருக்க சேம் ஃபீச்சர் தான் டேப்லெட்ல கேரி ஆகுறதுனால இதுலயும் உங்களுக்கு மத்த டேப்லெட் மாதிரி எல்லா ஸ்பெக்ஸ்மே சப்போர்ட். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைக் பேசிக்கா போனோட ஒரு டாக் மாதிரி தான் இந்த டேப்லெட். ஒரு மானிட்டர் நீங்க வந்து இங்க போனை கழட்டிட்டீங்கன்னா டேப்லெட் வந்து யூஸ்லெஸ். ஆமா யூஸ்லெஸ் கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இந்த ஒர்க் ஆகுது. சோ அதனால வந்து இப்போ இது மட்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். சோ கனெக்டர் தான் இது ஒரு டாக் மெயினா ஒரு டாக் கனெக்டர் அண்ட் டிஸ்ப்ளே அவுட் தான். பட் ஸ்டில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஒழுங்கா ஸ்கேல் ஆகுது. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப பிக்சலேட் ஆகாது. நல்லா வந்து லைக் பேசிக்கா உங்களுக்கு வந்து நிறைய பேர் பெரிய ஸ்கிரீன் விரும்புவாங்க ப்ரௌஸ் பண்றதுக்கு, மூவி பாக்குறதுக்கு அண்ட் போன் யூஸ் பண்றதுக்கு. சின்ன போன் ஆக்சுவலி இதுலயும் போன் பேசலாம், பட் நீங்க போனா எடுத்தும் தனியா யூஸ் பண்ணலாம் போன் பண்றதுக்கு. பட் அனதர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சார்ஜ் பண்ணலாம் போனை when using the dock சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ அது ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க பேட்டரி தொலைஞ்சு லைக் கம்மியாயிடும் போன்ல. நீங்க வந்து இத நம்ம சார்ஜ் பண்ணி வச்சு வெளிய கொண்டு போறோம்னா நீங்க யூஸ் பண்ண போனை யூஸ் பண்ண சார்ஜ் இல்லன்னா போனை யூஸ் பண்ண முடியாது. சோ இது நீங்க இந்த டேப்லெட்ல டாக்ல போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் யூஸ் பண்றதுக்கு. சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஒரு half an hour or 1 hourல சார்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்க லைக் ஒரு பிக் சார்ஜர்னு சொல்லலாம் போனுக்கு இது. பட் ஸ்டில் அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. சோ வியூஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் தனியா மொபைல் வச்சிருக்கேன், டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இல்ல எனக்கு போன் அண்ட் டேப்லெட் கம்பைனா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து போன் பிளஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்ற போனோ பேட் அப்படின்ற இந்த Asus மொபைல் வாங்கலாம். அதுதான் எக்ஸ்போர்ட் கருத்து அவருக்கு. தொடர்ந்து பேசுவோம் வியூஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பத்தி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் செக்மெண்ட்ல வந்து ஒரு வாட்ச் பத்தி பார்க்க போறோம். அது என்ன வாட்ச் அப்படிங்கறத எக்ஸ்பர்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து Qualcomm அப்படின்ற இந்த வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Qualcomm வந்து இதுக்கு முன்னாடி ப்ராசஸர் தான் பண்ணிருக்காங்க, நினைக்கிறேன் சிப்செட் பண்ணிருக்காங்கல்ல. Qualcomm சிப்செட் வந்து ரொம்ப ஃபேமஸான சிப்செட். ஆல்மோஸ்ட் எல்லா வந்து ஹை ரேஞ்ச் போன்ஸ்ல யூஸ் பண்ண சிப்செட். அப்படிப்பட்ட அந்த Qualcomm கம்பெனி நெக்ஸ்ட் வாட்ச் விட்டுருக்காங்க. அது வந்து டச் ஸ்கிரீன் வாட்ச். இந்த வாட்ச் பத்தி நீங்க இதுதான் வந்து Qualcomm ஓட டாக் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். சோ அந்த ப்ராடக்ட் பேரு Qualcomm டாக். ஓகே. சோ TOQ. சோ அதுதான் Qualcomm டாக்னு சொல்றாங்க. சோ அது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். பேசிக்கா வந்து Qualcomm நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்னாப்டிராகன் சிப்ஸ் பண்ற கம்பெனி தான். சோ அவங்க வந்து இந்த வேரபிள் ப்ராடக்ட்ஸ்லயே இறங்குறாங்க இப்போ. அதனால தான் இந்த Qualcomm டாக் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு வேரபிள் ப்ராடக்ட் சொன்னதுனால அது ஒரு வாட்ச். ஸோ பேசிக்காக அது பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச் ஆக்சுவலாக ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ மெயின் ஃபீச்சர் சொல்லணும்னா இதில் வந்து இந்த டிசைன் தான். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிட் அண்ட் ஒரு மாதிரி லைக் நல்லா இருக்கு. நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி கியர்லாம் பார்த்துருப்போம், அவ்வளவா ஃபேஷனபிளா இருக்கு. அது நல்லா ஃபேஷனபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ கையில வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு ஃபிட். ஓகே. ஸோ நல்லா இருக்கு. அண்ட் டிஸ்பிளே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கு. இது ஏன்னா வந்து இது ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி. Qualcomm டெக்னாலஜி வந்து மிராசோல் டிஸ்பிளே அப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது வந்து Qualcomm வந்து ஜெனரலா நிறைய அவங்களோட ரீடர்ஸ் ப்ராடக்ட் சப்ளை பண்றதுக்குலாம் யூஸ் பண்ண டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வந்து இந்த வாட்ச் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அதனால அப் டு 3-4 days ஆஃப் பேட்டரி லைஃப் இந்த வாட்சுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. அண்ட் இது வந்து டச் ஸ்கிரீனும் இருக்கு, கலர் டச் ஸ்கிரீன். ஸோ இது நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கலர் டச் ஸ்கிரீன். அண்ட் இது வந்து பேக் லைட்டிங்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ட்ராப்ல தான் வந்து கண்ட்ரோல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓ. ஸோ நீங்க வந்து இதுல டேப் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹோம் ஸ்கிரீன் இஷ்யூ. ஆமா. ஸோ லைக் நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் ஹோம் மோட் வரும். ஸோ இதுல தான் வந்து உங்களுக்கு டைம் காமிக்குது. ஸோ நீங்க இதுல இந்த மோட்ல வந்து நீங்க டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பேண்ட் கீழே இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த பேண்டை தான் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஸ்வைப் பண்ணணும். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வேற வாட்ச் ஃபேஸஸ் மாத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வாட்ச் டைம் எப்படி அப்பேர் ஆகுதுன்னு மாத்தணும், டுவல் டைம் ஜோன் உங்களுக்கு வேணும்னா இதை மாத்தலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஷனபிளா வேணும்னா மாத்திட்டு இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரிப் வழியா தான் நேவிகேட் பண்ணணும். ஓகே. பட் நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆக்டிவிட்டி ட்ராக்கரும் இருக்குது உங்கள் ஃபோன். ஸோ இது என்னன்னா கால்காம் டாக் வந்து ஆக்சுவலி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் கால்காம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனி ஆண்ட்ராய்ட் ஃபோன் running above Android 4.0 வந்து you can control using the app. You can control the watch. So உங்க போன்ல வர எல்லா நோட்டிபிகேஷன்ஸ், வாட்ஸ்அப், இமெயில், கால்ஸ், எவ்ரிதிங், ஃபேஸ்புக் மெசேஜஸ் எல்லாமே நீங்க அதை வந்து இதுல பார்க்கலாம். வெரி சிமிலர் டு பெபிள். பட் நம்ம பெபிள் வாட்ச் பத்தி நம்ம ஷோல பார்த்தோம் அதே மாதிரி. பட் இதோட இன்னொரு ஒரு ஸ்டெப் அபவ்னு சொல்லலாம். பட் ஆப் சப்போர்ட் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு இப்போ. இந்த வாட்ச்ல ஆன்போர்ட் ஆப்ஸ் அவ்வளவா கிடையாது. பட் எனி ஆண்ட்ராய்டு ஆப் யூ கேன் மேக் த நோட்டிபிகேஷன்ஸ் கம் ஆன் த வாட்ச். நீங்க யாராவது கால் பண்ணாங்கன்னா நீங்க போன் எடுத்து பார்க்க தேவையில்ல, உங்க வாட்ச்ல யார் கால் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ எல்லாமே இன்டெகிரேட் ஆயிடுது உங்க வாட்ச், உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் புக்கோட எல்லாமே. இங்கேருந்தே நீங்க கால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேவரட்ஸ், கான்டாக்ட் சேவ் பண்ணிருக்கீங்களா, டயல் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து செக் பண்ணிக்கலாம், எல்லாம் செக் பண்ணலாம். நீங்க ப்ளூடூத் ஹெட்செட் வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போன் எடுக்கணும்னே அவசியம் இல்லை. நீங்க இங்க வந்து கால் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி இன்பில்ட் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது மெசேஜ் பண்ணிருக்காங்க திரும்பி உங்களை கால் பண்ணணும்னா இங்க இருந்தே நான் வந்து கால் ஹப்னு இருக்கு. ஸோ இப்போ பரத்வாஜ்க்கு நான் கால் பண்ணணும்னா இங்க இருந்தே அவருக்கு நான் கால் பண்ணலாம். So all you have to do is you need to pair your watch with your Bluetooth. ஆமா, ஃபோன் கூட பேர் பண்ணிக்கலாம். அவுட் கோயிங் கால் வருது. ஸோ ஆல்ரெடி அவருக்கு கால் போயிருந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த காலை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இங்க வாட்ச்ல இருந்தே நீங்க வந்து கால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் எல்லாம் குவிக் ரிப்ளைஸ் ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குவிக்கா வந்து ரிப்ளை பண்ணணும் உங்க மெசேஜஸ்க்குலாம் சொல்லிட்டு இங்க இருந்தே நீங்க வாட்ச்ல இருந்தே நீங்க ரிப்ளை பண்ணலாம். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு கோ இன் டு தி ஃபோன். அண்ட் வெதர், ஸோ இதுல வெதரும் டிஸ்பிளே பண்ணலாம். உங்க மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க போனோட மியூசிக் பிளேயரை வந்து இங்க ரிஸ்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சோ வாட்ச் ஆவே நாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்போ வந்து கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக்ஸ், நீங்க என்ன ஸ்டாக்ஸ், ஆப்பிள், கூகுள், குவால்காம் ஸ்டாக்ஸ்லாம் இங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்க இங்க பார்க்கணும்னா போன்ல ஆப்ல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலி ஆப் எடுத்து காமிக்கலாம். ஒரு ஆப் இருக்கு, குவால்காம் டாக்கோட ஆப். ஸோ அந்த ஆப் பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ல மட்டும் தான் இந்த ஆப் இருக்கு. ஆண்ட்ராய்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஆப் நீங்க வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். ஸோ வருண், இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்ச்ல பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திருக்கோம், சோனி ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்திருக்கோம். பட் அந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல தான் இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் வந்து டிஃபரண்டா வந்து ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டாப்ல இருக்கு. பட் இது வந்து யாருமே யோசிக்க முடியாது இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆப்லயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப்ல டபுள் டேப்லாம் இருக்குல்ல. சோ டபுள் டேப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சேம் டபுள் டேப் வந்து இப்போ நம்ம ஸ்கிரீன்ல டச் பண்ணா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகாது. சோ இது வந்து மெயினா அது வந்து உங்களுக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. சோ இங்க இருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க மியூசிக்கை வந்து நீங்க வாட்ச்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ அது ஒரு டச் ஸ்கிரீன். ஸோ போனோட ரிசீவிங் இன்கமிங் மட்டும் இல்லாம யூ கேன் ஆல்சோ கண்ட்ரோல் தி மியூசிக் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் another பியூட்டிஃபுல்லான விஷயம், ஃபைண்ட் மை ஃபோன் இருக்கு. நீங்க ஃபோன் எங்க வச்சிருக்கீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இதுல ஃபைண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க போன் எங்க டெஸ்க்ல வச்சுட்டீங்க, மறந்து போயிட்டீங்க, எங்க இருக்குன்னு தெரியல, கார் கடியில எங்க வச்சுக்கீங்க, டேஷ் வச்சிருக்கீங்கன்னு தெரியலன்னா இத ஃபைண்ட் போன் போட்டீங்க. நம்ம இன்னொரு போன் நாம தேட தேவையில்ல, கால் பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து நீங்க வாட்ச் ரெண்டும் ப்ளூடூத்ல பேர் ஆயிருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அலாம் வைப்ரேட் ஆகும். சோ அப்படி வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆமா, சோ கிட்டத்தட்ட வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வாட்ச் என்னன்னா டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே நீங்க எனி கைண்ட் ஆஃப் லைட், சன்லைட் ஆர் ரூம்ல இருக்கிற ஆம்பியன்ட் லைட் அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா லைட் அப் ஆகுது. ஸோ பேக் லைட் கிடையாது, அவ்வளவு கிளியரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஏதோ பின்னாடி ஏதாவது லைட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது ஆக்சுவலா நேச்சுரல் லைட்ல இது வந்து காமிச்சிட்டு இருக்கு. பேக் லைட் இல்ல. ஆமா, ஸோ பேக் லைட் ஆன் பண்ணா அது வந்து தெரியும், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் பேக் லைட்டிங். இது ஆன் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது பேக் லைட்டிங் கிடையாது, ஃப்ரண்ட் லைட்டிங். மிராசோல் டெக்னாலஜி வந்து ஃப்ரண்ட் லைட்டிங் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல தான் எல்இடி இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி இது இல்லாம லைட்டிங் இல்லாமலே நல்லா இருக்கு, கண்ணில் விசிபிளா இருக்கு, லெஜிபிளா இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். சோ நீங்க எல்லாமே சொல்றீங்க. இந்த Qualcomm வந்து Snapdragon சிப்செட்லாம் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி வந்து வாட்ச் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்டாப்ல கொடுத்துருக்காங்க, டபுள் டேப்ல. இது எல்லாமே ஓகே. இந்த வாட்ச் இந்தியாவுக்கு வந்துருச்சா? அப்படி இந்தியாவுக்கு வரலன்னா பிரைஸ் என்னவா இருக்கும்? சோ இது வந்து இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். சோ இது பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ராடக்ட் தான். $249 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் $250. ஸோ $250 சொல்லும்போது அரௌண்ட் கிட்டத்தட்ட 15,000-16,000. ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இது வந்து Qualcomm என்னன்னா ஒரு மோர் ஆஃப் அ கான்செப்ட் மாதிரி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் மார்க்கெட்டிங், ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு கன்சூமர் ப்ராடக்டா லான்ச் பண்ணல.
Qualcomm-ஓட டாக் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வென் கம்பேர்ட் டு பெபிளா இருக்கட்டும் இல்ல வந்து சோனி as well as சாம்சங் கியர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்ச் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கருத்தா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரைஸ் ஃபிளாப்ஸ் நம்ம பிரைஸ் ட்ராப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் வந்து ஸ்டார்டிங்ல லான்ச் ஆகும்போது அதோட பிரைஸ் வந்து ரொம்ப ரைஸா தான் இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கடந்த கால எக்ஸாம்பிள்லாம் எஸ்போர்ட் சொல்லலாம். இப்ப சிட்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிளாக்பெர்ல கூட Z10 பாத்தீங்கன்னா அப்படிதான் லான்ச் பண்ணாங்க. சோ இப்படி வந்து மொபைல் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜாஸ்தியான பிரைஸ் வந்து ரைஸ் பண்ணி டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக போக வந்து அவங்க பிரைஸ் டிராப் பண்ணா மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த போன் ஃபெயிலியர் தான் நினைப்பாங்க. சோ இதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? ஸோ இது ஒரு ஜென்ரல் ஒரு மார்க்கெட் ஒரு எக்கனாமிக்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசில் லைக் இமீடியட்டாக லான்ச் ஆகும்போது வாங்கும்போது யூ பே ப்ரீமியம். ஓகே. ஸோ பீட் கார் ஆர் பீட் ஃபோன் ஆர் எது இருந்தாலும் டேப்லெட். பட் இந்த மார்க்கெட் வந்து அது ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீக்லி ஆர் மந்த்லி ஒரு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் ட்ராப் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் டிசைட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. And depending on how market response for that price, அந்த ப்ராடக்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் பிரைஸ், அந்த பிரைஸ்ல வந்து எவ்வளவு பேர் வாங்குறாங்க, சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து ஸோ பேஸ் பண்ணி தான் வந்து பிரைஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது அந்த பிரைஸ்ல வந்து அந்த ப்ராடக்டோட கிரேஸ் பேஸ் பண்ணி தான் பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பிள் வந்து ஒரு ஐஃபோன் லான்ச் பண்ணிட்டோம், சாம்சங் ஒரு கேலக்ஸி S5 லான்ச் பண்ணிட்டோம், என்ன பிரைஸ் லான்ச் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஓகே இந்த பிரைஸ்ல நம்ம லான்ச் பண்ணா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் வந்து வாங்குவாங்களா, எவ்வளவு பேர் வாங்குவாங்க. ஓகே. ஸோ நான் வந்து 50,000 வச்சு எவ்வளவு பேர் வாங்க, 16 வச்சு எவ்வளவு பேர் வாங்க, 14 வச்சு எவ்வளவு பேர் வாங்குவாங்க. அண்ட் ஒரு ஃபோனுக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபோனோட ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட்டும் ஒரு ஃபேக்டர். பட் ஆப்வியஸா எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் தான் அது பேசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய காஸ்ட் இருக்கு. ஃபோனோட காஸ்ட் மட்டும் இல்லாம ஃபாரெக்ஸ் லைக் நம்ம டாலர் ரேட் அது பேஸ் பண்ணி ஒரு நிறைய ஃபேக்டர் இருக்கு. கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட பிரைஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா கேட்டீங்கன்னா இந்தியன் ருபி டு டாலர் அந்த ஃபேக்டர் வந்து அரௌண்ட் 60 to 60 rupees வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ திரும்பி 60 rupees வந்திருக்கு. இதே 2 வருஷம் பாத்தீங்கன்னா 45 ரூபா தான் இருந்தது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இம்போர்ட் தான் பண்றாங்க. நிறைய போன்ஸ் வெளிநாட்டுல இருந்து, சைனால இருந்து, கொரியால இருந்து எல்லாம் இம்போர்ட் எல்லாம் பண்றாங்க. யூஎஸ்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் இம்போர்ட் பண்றதுனால ஸோ அந்த டாலர் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பிரைஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் ஆஃப் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது சே டாலர் வந்து 50 rupees இருந்ததுன்னா சே நம்ம திரும்பி டாலர் வந்து 55 ஆகுதுன்னா இம்போர்ட் காஸ்ட் அவனுக்கு வந்து ஏறுது. சே சாம்சங் ஆர் ஆப்பிள் ஆர் எனி மொபைல் எனி கம்பெனி. இப்போ பாத்தீங்கன்னா பிளாக்பெரி வந்து மெசஞ்சரை வந்து மைக்ரோமேக்ஸ் மால்ல கூட பிளாக்பெரி மெசஞ்சரை ப்ரமோட் பண்றாங்க இப்போ. ஏன்னா அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, ஆப்பிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால வந்து இப்போ அந்த கம்பெனியோட பொசிஷனை பேஸ் பண்ணி எகனாமிக் பொசிஷன் பேஸ் பண்ணி கூட பிரைஸ் ட்ராப் ஆகும். இப்போ 44,000 ஓவர் பிரைஸ் ஃபார் தட் Z10 தான். பட் 18,000 20,000 கேட்டீங்கன்னா அந்த போனுக்கு வர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொடுக்கலாம் அந்த போனுக்கு அவ்வளவு வர்த். பட் ஏன் அவன் அந்த விலைக்கு கொடுக்கறானா அந்த ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, கிளியர் பண்ணணும் ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ அதனாலதான் அந்த விலைக்கு விற்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா எல்லாமே ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் லிங்க் ஆகி தான் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் வந்து ஓல்டாக இட் வேல்யூ கோஸ் டவுன் இந்த மார்க்கெட் லைக் எனி அதர் ப்ராடக்ட். அண்ட் ஃபோன்ஸ் இட் டிகேஸ் ஃபாஸ்டர். ஸோ அதனால வந்து இந்த மக்கள் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் நோக்கியா ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி போடுற ஃபோன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் பர்టిక్యులர் மொபைல் வாங்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 year யூஸ் பண்ணலாம். தட் இஸ் மினிமம் 1 year யூஸ் வந்து என்ன சொல்றது போன் லைஃப் ரொம்ப கம்மியாச்சு. 3 months 4 months தான் பெரிய விஷயமா இருக்கு. இந்த என்ன சொல்றதுன்னா அந்த யூசேஜ் என்ன சொல்றது ஒரு ஷெல்ஃப் லைஃப் மாதிரி யூசர் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற லைஃப் டைம். ஓகே. ஃபோன் சேஞ்சிங் டைம்னு சொல்றாங்க. ஸ்வாப் ஃபோன் சேஞ்சிங் டைம் அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அப்கிரேட் சைக்கிள்னு சொல்லுவாங்க யூஎஸ்லலாம். பட் இங்க வந்து இந்தியாலயும் அப்கிரேட் சைக்கிள் ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு போறது. அந்த முன்னாடி எல்லாம் 2 years இருக்கும். அட் அரௌண்ட் ஒரு 5-6 years பேக் 2 years இருக்கும். 2 years ஒரு போன் யூஸ் பண்றாங்க, சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அது அப்புறம் 1 year ஆச்சு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசம் அண்ட் சில பேர் வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கிறவங்க மாசம் போன புது போன் வரும்போது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால இருக்கும்போது லைக் அந்த மாதிரி யூசர் பேட்டர்ன் அப்படி யூசேஜ் பேட்டர்ன் அப்படி மாறி இருக்கு. ஓகே. ஸோ மந்த்லி கொஞ்சம் ஓவர் ஒரு ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் 3 months ரொம்ப காமன் ஆகி போச்சு. 3 months ஆர் 6 months ஒரு வாட்டி போனை மாத்துறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. சோ வருண், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஷோல பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பேசியிருந்தோம். நம்ம எஸ்பெஷலா நம்ம லாஸ்ட்ல பேசின பிரைஸ் ரைஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி ஒரு போனை வந்து 50,000 வாங்கினேன், ஒரு மாசம் கழிச்சு 40,000 ஆயிடுச்சு, 45,000 ஆயிடுச்சு, 5,000 போச்சு, 10,000 போச்சு, ரொம்ப வருத்தப்படுவாங்க. சோ அந்த அவங்க இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அட்வைஸ்,
ஏதாவது ஒரு புது போன் லைக் இமீடியட்டா வந்தோடனே மார்க்கெட்டை வாங்கணும்னா வாங்காதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா பிரைஸ் டிராப் ஆக சான்ஸ் இருக்கு, ஒரு ஆஃபர்ஸ் வர சான்ஸ் இருக்கு. பட் அப்படி பிரைஸ் டிராப் ஆனாலும் நம்மள இங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் உங்களோட லைக் அப்படி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்றோம். ஸோ ஏன்னா வந்து கண்டிப்பா பிரைஸ் டிராப் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா Nokia X 8500 வந்துச்சு மார்க்கெட், ஆல்ரெடி 7000 ஆயிடுச்சு. ஸோ 8500 வாங்கி நம்ம நினைப்பாங்க ஓகே நான் 8500 கொடுத்து வாங்கிட்டேன், 1500 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் தான், நத்திங் அண்டர் அவர் கண்ட்ரோல். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு நாட் பி வெரி டிசப்பாயிண்டட், யூ ஹேவ் டு ஆப்வியஸ்லி ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க உடனே வாங்கினீங்கன்னா உங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்குறீங்கன்னா நீங்க அவ்வளவு நாள் யூஸ் பண்ணல, ஆப்வியஸா பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் தி நீங்க லேட்டா வாங்க பிரைஸ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்குன்னா பொறுமையா இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான பர்ச்சேஸா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோ நிறைய விஷயம் நம்ம பேசணும், சொன்ன விஷயம் எல்லாருமே மக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எனவே கண்டிப்பா மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதே நேரத்தில் வந்து மக்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்கணும் நீங்களும் நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸா நம்ம வந்து எல்லா எபிசோட்லயும் லாஸ்ட் இந்த 3rd ஜெனரல் டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து ஷோ பாருங்க. நெக்ஸ்ட் வீக் அட் சேம் டைம் சேம் ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ அசீம் அண்ட் எக்ஸ்பர்ட் வருண் சிங். பை. Take care.